ஒரு நாள் வந்து நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம் சென்னையில். அங்கே வந்து இது மாதிரி நிறைய, இது வந்து டேபிள் மேட் இது மாதிரி நிறைய இருந்துச்சு. இதை நான் எடுத்து வந்து இப்படி உன்னிப்பாக பார்க்குறேன், என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பின்னிருக்காங்க. எனக்கு அப்போவே பின்ன தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்டால் போட்டிருந்தவங்க சொன்னாங்க, கற்றுக்கணுமாம்மா, நான் பார்க்கறத பார்த்துட்டு என்றதெல்லாம் பார்த்துட்டு இதில் ஒரு டேமேஜ் பீஸ் இருக்கு, அதை வேணா எடுத்துங்க, இதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம், 20 rupees கொடுங்க போதும் அப்படின்னாங்க. இதோட ஒரிஜினல் ரேட் அப்போ வந்து 60 இல்லை 70 இருக்கும். இது வந்து ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ இந்த டேமேஜ் பீஸ் கற்றுக்கிறதுக்கு தானே, இதை எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்தாங்க. இதை கொண்டாந்து வச்சு இதே மாடலில் நானே கற்றுக்கிட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி பின்னேன். இதுக்கெல்லாம் வந்து வயசு வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கும்னு வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் அரவிந்த் வயிற்றுல இருந்தப்போ இது மாதிரி நிறைய பின்னிருக்கேன். இதுதான் மிச்சம். பின்னி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துருவேன், வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் கொடுத்துருவேன். இது டேபிள் மேட்டிங் பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது எல்லாமே எனக்கு பின்ன தெரியும். இது பேர் வந்து குரோஷா. இது வந்து டேபிளில் போட்டு இது மேலே ஒரு ஃப்ளவர் வாஷ் வைக்கலாம். அது மாதிரி வந்து ஹாட்டா வந்து சமைச்சு கொண்டாந்து இது மேலே வைக்கலாம். இது கற்றுக்கிட்டது இதை வச்சு, இதை பார்த்து இதை பின்ன கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து பேசிக் சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி தையல் வந்து யாரெல்லாம் வந்து தையல் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, யாருக்கெல்லாம் தையல் பிடிக்கும், யாரெல்லாம் மிஷின் வச்சு தங்களோட ட்ரெஸ்லாம் நீங்களே தச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலே இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. யாருக்கெல்லாம் பிளவுஸ் கட் பண்ணி காட்டணும் அப்படின்னு கேளுங்க, கட் பண்ணி காட்டுறேன். அது மாதிரி ஸ்டிச்சிங் 5 பிளவுஸ் 6 பிளவுஸ் தைக்கிறத உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அதை பார்த்தே நீங்க தைக்க ஆரம்பிச்சிடலாம். எங்கிட்ட டெய்லரிங் கிளாஸ் வர பிள்ளைங்களுக்கு வீட்டில் மெஷின் இருந்ததுன்னா 10 நாளையில ஒரு பிளவுஸ் தைக்க வச்சிருவேன். அது மாதிரி உங்களுக்கும் நான் தையல் சொல்லிக் கொடுக்க ஆர்வமாக இருக்கிறேன். வரக்கூடிய வீடியோஸ்ல தையல் நிறைய போடுவோம், அதையும் பார்த்து கத்துக்கிடுங்க. எல்லாரும் யாருக்கெல்லாம் தையல் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.